இப்போ உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன். ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு சூப்பர் ஸ்டார் இருப்பார். ஒரு காலத்தில் தியாகராஜ பாரதர் சூப்பர் ஸ்டார், உங்களுக்கெல்லாம் தெரியாது, எங்களுக்கே தெரியாது. அப்புறம் பாருங்கள், எங்களுக்கு சிலருக்கு தெரியும் சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் சூப்பர் ஸ்டார். அப்புறம் இப்போ யார் சூப்பர் ஸ்டார்? இதிலிருந்து ஒரு உண்மை என்ன தெரிகிறது என்றால், எந்த ஒரு சூப்பர் ஸ்டாரும் நிலைச்சிருப்பதில்லை. ஆனால் உலகம் முழுமைக்கும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் உண்டு. அவர் எல்லா காலங்களுக்கும் சூப்பர் ஸ்டார். அந்த சூப்பர் ஸ்டார் யார்? கேட்கலப்பா, சத்தமா சொல்லுங்க. அப்போ எதுக்கு மீட்டிங்கு? அப்போ உங்களுடைய ரோல் மாடல் யாரு? அந்த ஒரு மனிதரை கெட்டியாக பிடித்துக் கொண்டால் போதும், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம், சத்தியம். சுவாமி விவேகானந்தரை ஏதோ ஒரு சாதாரண துறவி, ஒரு சந்நியாசி என்று சொல்லி ஒதுக்கிவிட முடியாது. அவருடைய பல பரிமாணங்களை சொல்லுகிறேன், கேளுங்கள். He was a orator, a thinker, a Vedanti, a reformer, a nationalist, a humanist, an institution builder, a great motivator, a leader, and above all, a world citizen. இத்தனை தகுதிகளையும் உள்ளடக்கிய இன்னொரு மனிதன் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், கேட்டுக்கொள்கிறேன். There is only one man, and that one man is Swami Vivekananda and no one else. இது உண்மை. ஆகவேதான் 3 நாட்கள் நடந்த இந்த கருத்தரங்கத்தில் கடைசியில் நீங்கள் ஊருக்கு போகின்ற பொழுது அந்த மாமனிதனுடைய சிந்தனையில் செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் சுவாமிஜி அவர்கள் இந்த தலைப்பை 3 நாட்களுக்கும் சொல்லாமல் கடைசியாக சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த உணர்வோடு நீங்கள் செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஏற்பாட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், எத்தனையோ துறவிகள் வந்தார்கள் போனார்கள், அவர்கள் சொன்னதைத்தானே சுவாமி விவேகானந்தரும் சொன்னார், அப்படி என்ன புதிதாக சொல்லிவிட்டார்? அப்படி இருக்கையில் இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு மகத்துவம், மரியாதை? ஒரு சந்தேகம், நியாயமான சந்தேகம். அதற்கு காரணம் உண்டு. ஒன்று, எழுதுறதுக்கு ஏதாவது இருக்கா? கொஞ்சம் பேர் எழுதுறதை பார்க்குறேன். எழுதினாத்தான் நல்லது. இல்லாட்டி இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுட்டு போறதுக்கு திஸ் இஸ் நாட் அன் என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம். இது மிகப்பெரியவர்கள் சிந்தித்து ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சி. அக்கறை உள்ளவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் குளித்துக் கொள்ளுங்கள். Why Swami Vivekananda is so very different and unique? There are 5 reasons for that. 1, வேதம் முழுவதையும் கற்றறிந்தவர், கற்றறிந்தது மட்டுமல்ல, அதை ஆய்வு செய்தவர், ஆய்வு செய்தது மட்டுமல்ல, அதனுடைய உள் உணர்வுகளை மக்களோடு பகிர்ந்து கொண்டவர். 1. 2வது, ஒரு மிக முற்போக்கான அணுகுமுறையை கொண்டவர். காரணம், அவர் சுவாமி பகவான் ராமகிருஷ்ணருடைய சிஷ்யர். ஆகவே ஆன்மீகத்திற்கு ஒரு முற்போக்கான பார்வையையும் விளக்கத்தையும் வியாக்கியானத்தையும் தந்தவர். 3வது, அவர் வந்த நேரம், ஒரு பக்கம் தேசம் சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றது, இன்னொரு பக்கம் விஞ்ஞானம் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த துவங்கி இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வருகிறார். 4வது, உலகம் முழுவதையும் முதல் முறையாக சுற்றி பார்த்த ஒரு இந்திய துறவி. இறுதியாக மிகுந்த சமுதாய உணர்வும் சிந்தனையும் உடையவர். இந்த 5 காரணங்களால்தான் அவருடைய பேச்சிலும் எழுத்திலும் ஒரு புதுமையை பார்த்தோம். அதுவரைக்கும் சொன்னவர்கள் சொன்னதைத்தான் சொல்லியிருந்தாலும் காலத்தோடு பொருத்தி பார்க்கின்ற ஒரு தன்மை அவரிடத்தில் இருந்த காரணத்தினால்தான் அவருடைய எழுத்துக்களும் அவருடைய வார்த்தைகளும் இன்று வரைக்கும் இனியும் எல்லா காலங்களுக்கும் மக்கள் மனதிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது.
ஆகவே சுவாமி விவேகானந்தருக்கு இவ்வளவு வளங்கள் நிரம்பிய இருந்த இந்த இந்தியா தேசம் இப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறதே, இவ்வளவு வறுமையிலும் அறியாமையிலும் உழண்டு கொண்டிருக்கின்றதே என்கின்ற வேதனை அவருக்கு எப்பொழுதும் உண்டு. இன்னொரு உண்மையை சொல்லுகின்றேன், உங்கள் சிலருக்கு தெரிந்திருக்கலாம். முதல் முறையாக இந்தியாவில் ஒரு துறவி கன்னியாகுமரிக்கு சென்று அந்த பாறையின் மீது அமர்ந்து இறைவனை பற்றி சிந்தித்து தியானம் செய்யாமல் இந்த நாட்டின் கடற்கோடியில் இருக்கின்றானே ஒரு சாதாரண இந்தியன், அவனுடைய நிலையை நினைத்து தியானம் செய்த முதல் துறவி உலக வரலாற்றில் இவர் ஒருவர்தான். அதே சமயத்தில் அவருக்கு சோர்வோ சலிப்போ இருந்ததே கிடையாது. எல்லோருக்கும் இருள் மட்டுமே தெரிகின்ற நேரத்தில் இவர் ஒருவருக்கு மட்டும் வெளிச்சம் தெரிந்தது. That was the uniqueness of Vivekananda. When everybody saw darkness, this man could see the light beyond the darkness. அவர் சொல்லுகிறார், there is only a layer of dust on the surface of India. Remove the layer of dust, the beautiful Amar Bharat is still very much intact. இந்தியாவின் மீது ஒரு தூசிதான் படர்ந்திருக்கின்றது, அந்த தூசியை விலக்கி விடுங்கள், அதற்குள் நீங்கள் அழகான அற்புதமான அமர பாரதத்தை எப்பொழுதும் தரிசிக்கலாம் என்று சொன்னது சுவாமி விவேகானந்தர். ஆகவே தினமும் பத்திரிகையில் வருகின்ற செய்திகளை பார்த்து இந்தியாவுக்கு எதிர்காலம் இல்லையோ என்று எண்ணி விடாதீர்கள். இரண்டு இந்தியா உண்டு, பத்திரிகையில் வருகின்ற இந்தியா, பத்திரிகையில் வராத இந்தியா. பத்திரிகையில் வராத இந்தியா தான் இந்த இந்தியா. இதுதான் நம்பிக்கை தரும் இந்தியா. அந்த இந்தியாவை பற்றி கவலைப்படாதீர்கள். இந்த இந்தியா அந்த இந்தியாவையும் சேர்த்து பார்த்து கொள்ளும், காலப்போக்கில் நீங்கள் அதை அறிவீர்கள். சுவாமி விவேகானந்தர் சிந்தித்தார், ஏன் இந்த தேசம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது? சிந்தித்த பொழுது அவருக்கு சில விளக்கங்கள் கிடைத்தது. ஒன்று, இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டின் புராதன பெருமையை தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்களே, அதுதான் முதல் காரணம் என்று நினைத்தார். இப்பொழுது உங்களை கேட்குறேன், உங்கள் வகுப்பறையில் உங்கள் பாடத்திட்டத்தில் இந்தியாவுடைய கலாச்சார பாரம்பரியத்தை எங்காவது யாராவது சொல்லுகிறார்களா? 62 ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் சொல்லவில்லை என்றால் எப்பொழுது சொல்லுவது? நிலைமை இதுவென்றால் இப்போவென்றால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சராசரி இந்தியனுக்கு இந்தியாவை பற்றி எதுவும் தெரியாது. இந்தியாவுடைய பெருமை என்ன, பாரம்பரியம் என்ன, எதுவும் தெரியாது. அது எதுவும் தெரியாத பொழுது தேசத்தின் மீது அவனுக்கு எப்படி ஒரு பெருமிதம் வரும்? அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், ஒரு சராசரி இந்தியனுக்கு அன்றைய சூழ்நிலையில் எந்த ஒரு தன்னம்பிக்கையும் கிடையாது. நம்மால் எதுவும் முடியாது, எல்லாம் விதி என்று எண்ணி நொந்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று ஒரு நிலைக்கு வந்திருந்த ஒரு சூழலைத்தான் விவேகானந்தர் இந்தியாவில் என்று பார்த்தார். பிறகு எதையும் துணிந்து எதிர்த்து நின்று கேட்பதற்கோ போராடுவதற்கோ எந்தவித தகுதியும் திறமையும் இல்லாத ஒரு சமுதாயமாக அன்றைய இந்தியா சமுதாயம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவில் விவேகானந்தர் சொல்லுகிறார், சகிப்புத்தன்மை என்கின்ற பெயரில் அனைத்தையும் சகித்துக் கொள்வதல்ல நம்முடைய பண்பாடு. தட்டி கேட்க வேண்டியதை, போராட வேண்டிய இடத்தில் போராடுவது நம்முடைய போர்க்குணமாக இருக்க வேண்டும் என்று கூட விவேகானந்தர் சொன்னார். மொத்தத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு இந்தியாவைத்தான் விவேகானந்தர் பார்த்தார். தன்னுடைய பெருமை என்னவென்று தெரியாமல், தன்னுடைய பலம் என்னவென்று தெரியாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு இந்தியாவைத்தான் அன்றைய நிலையில் சுவாமி விவேகானந்தர் பார்த்தார். அப்பொழுதுதான் அவருக்கு ஒன்று தோன்றுகிறது, இந்த நிலைமைகளை எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டுமானால் உங்களை போன்ற இளைஞர்கள் மத்தியிலே ஒரு தேசிய எழுச்சியை ஏற்படுத்த வேண்டுமானால் அது ஆன்மீகத்தின் மூலமாகவும் கல்வியின் மூலமாக மட்டுமே தான் செய்ய முடியும் என்கின்ற உண்மையை உணர்ந்து கொண்டார். அப்படி சொல்லுகின்ற நேரத்தில் அந்த ஆன்மீகத்தையும் அந்த கல்வியையும் அவர் பார்த்த விதமே வேறு. இன்று நாம் பார்க்கின்ற ஆன்மீகம், புரிந்து கொண்டிருக்கின்ற ஆன்மீகம் அல்ல அவர் பார்த்த ஆன்மீகம். இன்று நம்முடைய பாடமோ பாடத்திட்டமோ அல்ல அவர் கொண்டிருந்த கல்வி சிந்தனைகள்.